இப்போ பாருங்க, இது 17 விழுக்காடு, இது 15 விழுக்காடு, மற்றவை 19. அந்த மற்றவை யாரு? மற்றவை யாரு? நாம் தமிழர் கட்சி. சீமான் சொல்ல நாக்கு பயப்படுது, அப்படி தடுமாறுது, பயம். இந்த போட்டியிலே இல்லைம்மா. நீங்க முடிவு பண்ணிட்டால் 3வது இடத்தில் இருக்கிற உங்கள் மகன் முதலிடத்திற்கு வர ஒரு நொடி ஆகாது. அது நடக்கும், நடக்கும். மாற்றம் என்பது வராமல் இல்லையே, ஒரே நாளில் மாறிட்டது இல்லையே, மாறிட்டது இல்லையே. எளிய மகன் என்னையை தேடி ₹1 வாக்குக்கு காசு வாங்காமல், ஓட்டுக்கு காசு வாங்காமல் என் சின்னத்தை 3வது பெட்டியில் வைத்திருந்தார்கள், மங்களாக வைத்திருந்தார்கள், தெரிய விடாமல். அதை தேடி தேடி 32 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் என்றால், என்னுடைய வேட்பாளர்கள் அறியப்பட்ட வேட்பாளர்கள் அல்ல, பலமுறை அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இல்லை, எளிய பிள்ளைகள், முகம் கூட அறிமுகமாயிருக்காது. அப்போது தேடி தேடி எனக்கு வாக்கு செலுத்தி என்னை 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். 3வது நின்றுகிட்டு இருக்கிற மகன் ஓங்கி கொஞ்சம் ஓடினால் முதலிடத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகிறது. அந்த பயத்தில் தான் சின்னத்தை எடுக்குவது, முடக்குவது, மடக்குவது. என்னை இறையிடுறதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவன் பின்னாடி போறான். அதை எப்படா தடுக்கிறது? அவன் வீட்டுக்கு ரைடை போட்டினா வர பயப்படுவான் இளைஞன், நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு. பெற்றோர்கள் அனுப்ப பயப்படுவாங்க, போடுறா ரைடு போட்ட. இப்போ அதனால என்ன பயன்? வெறி கொண்டு கூட பேர் 10 கூட லட்சம் பேர் சேர்றானே ஒழிய அது குறையில. இப்போ நீ என்னுடைய சின்னத்தை எடுத்த, என்ன குறைஞ்சி போச்சு? என் சின்னம் எல்லாமே எவனும் ஓட்டு கேட்க முடியல. இப்போ எப்படி? எல்லாரும் இந்த மைக்குக்கு முன்னாடி தான், மோடியா இருந்தாலும் இந்தியா சவர் நேஷன் ஹே இதில் தான் பேசி ஆகணும். யாராக இருந்தாலும் இதில் தான் பேசி ஆகணும். என் சின்னம் இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு கேட்க முடியாது. உங்கள் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலாம், என் சின்னத்தை வச்சு தான் ஓட்டு கேட்கணும். எப்படி? வாய்ப்பில்லை ராஜா, என்னை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பில்லை. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ நான் என்ன கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினச்சிட்டு இருக்கியா? அப்படி பார்த்தியா? நீ நினைச்சா 20 நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் களத்திலே நின்று வீரப்போர் புரிந்த மறவன் பிரபாகரனின் பிள்ளைனா நீ என்ன நினைச்சீங்க? நீங்க எல்லாரும் கூட்டம் சேர்ந்து என்னை எதிர்க்கிறிய ஒரு ஆளை, நான் ஒரு ஆள் உங்க எல்லாரும் எதிர்க்கிறேன். யார் வலிமையானவன், யார் வலிமையானவன் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கும்ல. காசு கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, நான் எனக்கு ஓட்டு நானே கேட்கிறேன். உங்களுக்கு ராத்திரி காந்தி போய் கேட்கிறாரு. யாரு? அண்ணல் காந்தியடிகள். 500 ரூபா 1000 ரூபாயில சிரிச்சுக்கிட்டே போறாரு. காந்தி 500 நோட்டில் சிரிச்சுக்கிட்டே காந்தி ஓட்டு கேட்கிறார். காசு கொடுக்காம வீரமிக்க ஆண்மை மிக்க தலைவர்கள் இந்த எளிய மகனை வீழ்த்தி காட்ட முடியுமா? சொல்லுங்க நீங்க. களத்தில் நான் ஒருத்தன் தான் வேலை செய்கிறேன். உங்கள் உளச்சான்றை படி நீங்கள் தொட்டு பாருங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9 வரைக்கும் தொடர்ந்து களத்தில் வேலை செய்கிறது நான் மட்டும்தான். அவங்க யாரும் வரலை. கடைசி 2 நாளில் சோழியை முடிச்சிருது. எப்படி? இந்த இருட்டுக்குள்ளே திருட்டுக்கொல்லி பிடிக்கிற வயலுக மாதிரியே போய் அவனுக்கு எந்த புள்ளி விவரம் இருக்கோ இல்லையாங்க, எங்கெங்கே ஓட்டு, எந்த ஓட்டு கட்சி ஓட்டு, எது எதிர்கட்சி ஓட்டு கணக்கத்திரி, கட்சிக்காரன் காசு, அந்த நம்ம ஓட்டு, அது நம்ம ஓட்டானே, நம்ம ஓட்டுனே, வீட்டில் எத்தனை 5 இந்தாப்பா காசை கொடுத்து வாங்கிடுறது. நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லி என் மக்கள்கிட்ட வாக்கை பெறுவோம், அவங்க வாக்கை வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 2க்கு வேறுபாடு இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறோம். ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 கோடி. நாங்கள் எவ்வளோ ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் போனால் 5 லட்சம். அதுவும் துண்டறிக்க, இந்த மேடை ஓடுறது, கார் பெட்ரோல் செலவு, இதுக்கு தான். அதை எங்கே எடுத்துக்கிறோம்? நீங்கள் பிச்சை. எப்படி காசு வருதுங்கிறீங்க? உங்களால் நம்ப முடியுதா? பாருங்க, உசிலம்பட்டியில் பெருவழுதி பாண்டியன்கிற ஒரு 7வது படிக்கிற பையன், பெருவழுதி பாண்டியன், எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமங்க தேவர் சிலைக்கும், தேவர் தந்த தேவர் எங்கள் தாத்தா மூக்காய தேவர் சிலைக்கும் மாலை போட்டு இறங்கும்போது ஒரு உண்டியல் பெட்டியோட வாரான். என்னன்னு கேட்டால், சித்தப்பா இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்பா செலவு கொடுத்த காசையெல்லாம் 1 வருஷமா சேமிச்சு வச்சிருக்கேன், இதில் 10,000 இருக்கு வச்சுக்கின்றான்.
எப்படி அந்த என் மகன் பெருவெழுதி பாண்டியன் மாதிரி இந்த நிலமெங்கும் பல பெருவெழுதி பாண்டியங்க இருக்கான். அவன் கொடுக்குறான் 500, 1000, 2000ன்னு போடுறான் திறல்நிதி திரட்சியில். இவன் இந்த கணப்பு இருக்கான் பாருங்க, 6650 கோடி எலக்ட்ரல் பாண்டில் வாங்கின பிஜேபிக்கு ஒன்றும் பேச மாட்டான். 600 கோடிக்கு மேலே வாங்கின திமுக ஒன்றும் கேட்க மாட்டான். 1100 கோடி மம்தா பானர்ஜி ஒன்றும் கேட்க மாட்டான். இந்த திறல்நிதி திருச்சியில் 10,000 ஒருத்தன் போட்டுருந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பி இங்கே வா சீமானுக்கு 10,000 போட்டேன். எங்கே இதை சொல்கிறதுக்கு அவன் சிங்கப்பூர்லேருந்து வரணும், மலேசியாலேருந்து வரணும். எனக்கு போட்டது 10,000, அவன் டிக்கெட்டே 30,000. அப்புறம் திரும்பி போவ இங்கே வந்து மணிக்கணக்கானு 10,000 எப்படி சம்பாதிச்ச விளக்கம். இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது